الحمد لله. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால், அல்லாஹுடைய கிருபையினால் நாம் முக்தாராத் மின் அதபில் அரபி என்ற கிதாபினை படித்து வருகிறோம். அல்ஹம்துலில்லா, இந்த கிதாபிலே பல்வேறுபட்ட கிதாபுகளுடைய கட்டுரைகள் ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளன. அரபியில் புலமை வாய்ந்த இலக்கியத்திலும் உரைநடையிலும் கவிதையிலும் நயத்திலும் உச்சத்தை தொட்ட அந்த அறிஞர்களுடைய கட்டுரைகள் இதிலே கோர்வை செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நம்முடைய அரபி மகாரத்தை, அரபியினுடைய மொழி புலமையை வளர்த்து கொள்வதற்கு ஒரு இலகுவான வழியாக இருக்கிறது. ஆனால் நாம் நம்முடைய நோக்கத்தை வெறும் வார்த்தைகளை அல்லது அரபி இலக்கியங்களை மட்டும் கொண்டு சுருக்கிவிடக்கூடாது. மாறாக இந்த கிதாபிலே வரக்கூடிய கட்டுரைகளில் பல கட்டுரைகள் பலவிதமான படிப்பினைகள் நிறைந்த பல செய்திகளை, வழிகாட்டல்களை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அதையெல்லாம் நாம் முன்வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே உள் வெளி புறங்களை சுத்தம் செய்வது, சரியான பாதைகளை படிப்பினைகள் மூலம் தேர்ந்தெடுப்பது, மேலும் இதன் மூலம் நாம் நம்முடைய குறிக்கோளை அடைவது என்ற உயர்ந்த நோக்கங்களை கொண்டும் இந்த பாடங்களை நாம் படிப்போமே என்றால் நிச்சயமாக அதற்குரிய பிரதிபலனை அல்லாஹு தாலா நமக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான். அந்த அடிப்படையிலே அல்ஹம்துலில்லா முக்தாராத் என்ற பாடத்திலே நாம் 87 பாடங்களை கடந்து இப்பொழுது 88வது பாடத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதுவாக அனுப்பப்படுதலும், அந்த நேரத்திலே கலாச்சாரங்கள் நாகரிகங்கள் எவ்வாறு இருந்தன என்பதை பற்றியும் நாம் இங்கு பார்க்க போகிறோம். இது நமக்கு ஜாமியத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக மிகச் சிறப்பான முறையிலே இலகுவான வழியிலே நமக்கு நடத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் நமக்கு ஒரு பெரும் பயன்களையும் பெரும் சேவையும் செய்து வருகிறது. அல்லாஹு தாலா இந்த நிறுவனத்திற்கு வரக்க செய்வானாக. மேலும் இது மிகப்பெரிய நன்மை தரும், அல்லாவின் பொருத்தத்தை ஈட்டித் தரும் ஒரு நல்ல காரியமாக, சிறந்த செயலாக இருக்கிறது. எனவே இது போன்ற நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்களுடைய ஆதரவுகளை தங்கள் கருத்துக்கள் மூலம் தாராளமாக தரலாம். தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதன் மூலம் நமக்கு அழகான வழிகாட்டுதல்களை தரலாம். அதேபோல் தங்களுடைய துவாக்களிலே இந்த நிறுவனத்தை சேர்த்து கொண்டு இதனுடைய வளர்ச்சிக்கும், இதனுடைய ஹலாசிற்கும், நிலைப்புத்தன்மைக்காக வேண்டியும், இதை கொண்டு முழு மனித சமுதாயம் பயன்பெற வேண்டும் என்பதற்காகவும் துவா செய்யலாம். அதேபோல் அல்லாஹு தஆலா தங்களுக்கு வழங்கியுள்ள பொருட்செல்வங்களில் இருந்து தாராளமான முறையில் நன்கொடைகளாக தந்து அல்லாவிடத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் திருப்தியையும் பெற்றுக்கொள்ளலாம். எனவே எவர்கள் தங்களுடைய நன்கொடைகளை தர விரும்புகிறீர்களோ அவர்களுக்காக இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹ்வுடைய திருப்தியை, அவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த சன்மானங்களை, பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். المدنية العجمية عند بعثة الرسول صلى الله عليه وسلم. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்படக்கூடிய நேரத்திலே, நபியாக அனுப்பப்படும் போது அந்நிய கலாச்சாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்படும் போது அந்நிய கலாச்சாரம்.
அந்நிய கலாச்சாரம் எப்படி இருந்துச்சுங்கிறது தான் இதை பார்க்க போகிறோம். இது பார்ட் 1 முதல் பகுதியாக இருக்கு. முதல் பகுதி நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 முதலாவது பகுதியை தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். வழக்கமாக பாடம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த ஆசிரியரின் சுருக்கத்தையும் இந்த பாடத்தின் சுருக்கத்தையும் பார்ப்பது வழக்கம். வாருங்கள், இங்கே நாம் முதலாவது பாடத்தின் சுருக்கம் சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் அதற்கு பிறகு ஆசிரியரை பற்றி பேசலாம். இந்த பாடத்தின் சுருக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், பொதுவாக இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன, அதாவது அஜம் என்றால் அரபி பேசாதவர்களுக்கு, அரபி தெரியாதவங்க, அரபி சம்பந்தமான அரபி மொழி அல்லாதவர்களுக்கு, அரபி மொழியை தாய்மொழியாக கொள்ளாதவர்களுக்கு அஜம் என்பதாக, அஜமி என்பதாக சொல்லப்படும். அவங்க மற்ற மொழியை நல்ல தாராளமாக ஃப்ளூவெண்டாக பேசினாலும் சரி, அவங்களுக்கு அஜமி என்பதாக சொல்லுவாங்க. ரோம் என்பது ரோமர்களுக்கு சொல்லப்படுறது. சரி, இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, பல நூற்றாண்டு காலமாக ஹிலாஃபத்தை தங்களுடைய கைகளில் தான் வச்சிருக்கிறாங்க. மாறி 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 அவங்க தான் பதவி பொறுப்பு இதில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும், தீன் இல்லாத நிலை, மார்க்கம் இல்லாத நிலை, அல்லாவோட தொடர்பு இல்லாத நிலை. அப்போ அவர்கள் உலக இன்பத்தில் முழுமையாக மூழ்கிடுறாங்க. அதே போல மறுமையினுடைய அந்த வீட்டை, அல்லாவுடைய ஆஹ்ராவுடைய அந்த வீட்டை மறந்து விடுகிறார்கள். இப்போ இன்னைக்கு ஒரு மனிதன் உலகத்தில் ரொம்ப ஈடுபாடாக பேசி கொண்டு மறுமையை மறந்து வாழ்வானோ, அவன் மீது யார் ஆதிக்கம் செலுத்திடுவா, ஷெய்தானுடைய கை அவன் மீது ஓங்கிரும். அப்போ உலகத்துடைய அந்த இன்பங்களில், உலகத்துடைய அந்த சுகபோகங்களில், உலகத்துடைய பயன்களே தங்களை மாய்ச்சி கொள்கிறாங்க. அது மட்டும் அல்ல, அது அழிஞ்சு போகக்கூடியது, அந்த பிரயோஜனம் இல்லாததை கொண்டு பெருமை வேற அடிக்கிறாங்க. பெருமை அடிக்கிறாங்க, நாங்கள் தான், எங்கள்கிட்ட தான் எல்லாம் இருக்குது, நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி பெருமை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க, உலகத்தில் இருந்து பெரிய பெரிய ஞானிகள், உலக விதமான ஞானிகள் வந்து அவங்கள்ட்ட வந்து அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த விஷயங்களுக்காக வேண்டி, அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி செஞ்சு எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க அதை கொண்டு நினைச்சிட்டோம் உலக ரீதியான முன்னேற்றங்கள் அடையட்டும் என்பதன் மீது அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது, சிலருக்கு கூடிரும் குறையும். இப்படி இருக்கும்போது ஒருத்தங்க இருக்கிறாங்க பெருமை அடித்து கொள்கிறாங்க, ஒருத்தங்க நெருக்கடி கொடுத்து கொள்கிறாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கை என்னது ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால், அவங்கள ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு தகுதின்னு ஒன்று வச்சுருவாங்க. அதுக்கு கீழே உள்ளவங்களை எல்லாம் என்னது கேவலமாக நினைப்பாங்க. உதாரணமாக எடுத்துகிட்டோன்னு சொன்னால், அதாவது ஒருத்தர் இருக்கார், இப்போ அவர் வந்து பெரிய அரசனாக இருக்கார். அந்த அரசன் வந்து அவருடைய இடுப்பில் அணியக்கூடிய அந்த பெல்ட்டாக இருக்கட்டும், தலையில் அணியக்கூடிய அந்த கிரீடமாக இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் 1,00,000 திருகத்துக்கு கம்மி இல்லாமல் இருக்கணும். 1,00,000 திருகத்தை விட குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவனை நினைச்சாங்க, அது வந்து ஒரு கேவலமாக, ஒரு இழிவாக கருதுவாங்க. அதே மாதிரி அவனுக்கு என்ன இருக்கணும், அதாவது பெரிய பிரம்மாண்டமான கோட்டை இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னால் அவன் வந்து என்னது ஒரு தகுதியான ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஃபவ்வாரன்னு சொல்லப்படக்கூடிய தண்ணீர், அந்த ஊற்று பல இடங்களில் ஒரு தண்ணீருடைய அந்த மேலே போய் தண்ணீர் விழுற மாதிரி, அந்த மாதிரி தண்ணீருடைய ஊற்று இருக்கணும். அதே மாதிரி பல ஹம்மாம் குளியல் அறைகள் தனியான முறையில் இருக்கணும். அதே மாதிரி என்னது தோட்டங்கள் அவனுக்கு நிறைஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நினைச்சாங்க. இருந்தால் தான் ஒரு ஸ்டேட்டஸுக்கு தகுதியானவன். அதெல்லாம் எவ்வளோ காசில் இருக்கணும். அதே மாதிரி என்னது அவனுக்கு பெரிய உயர்தரமான வாகனங்கள் இருக்கணும். சாதாரண வாகனம் இல்லை, ரொம்ப பெருமைக்குரிய உயர்தரமான வாகனங்கள். அடுத்த அடிமைகளும் எப்படி இருக்கணும், அழகான, மிக அழகு நிறைந்த. ஏன்னா எந்த அளவுக்கு ரொம்ப அழகு, அதே மாதிரி அவனுக்கு உடம்பு வாகு இதெல்லாம் இருக்குதோ அந்தளவுக்கு அவனுடைய காசு என்னது, அவனுடைய விலை அதிகரிக்கும். அப்போ அந்த விலை கொடுத்து வாங்கின அடிமைகளாக இருக்கணும். சாதாரண நோஞ்ச அடிமை அல்லது குறைஞ்ச காசில் வாங்கின அடிமைகள்லாம் இருந்தால் அவனை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. அதே மாதிரி உணவு ஏற்பாடுகளில் நல்ல விசாலமான, தாராளமான எல்லாம் சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய ஆடைகளுடைய விஷயத்தில் அலங்காரங்கள் வந்து என்ன செய்யணும், மற்றவங்களுடைய கண்களை பறிக்கக்கூடியதாக இருக்கணும். இப்படி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். 1 2 இல்லை, பல விஷயங்கள் என்னது, அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு ஸ்டேட்டஸை ஏற்படுத்தி அவங்க தான் என்னது சரியானவர்கள், அதுக்கு கீழே இருந்துச்சுன்னு சொன்னால் இவங்க பிரயோஜனம் இல்லாதவங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க ஆயிடுறாங்க. இதை சொல்லிட்டு இருந்தால் நீண்டுட்டு இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்முடைய உங்களுடைய ஊர்களில் உள்ள அந்த அரசர்கள் அவர்களுடைய நிலைகளை, அவங்களுடைய செலவினங்கள், அவங்களுடைய அந்த ஆடம்பரங்கள், அவங்களுடைய வாகன ஏற்பாடுகள், அவங்களுடைய அடிமைகளுடைய நிலை, இதெல்லாம் பார்த்தாலே என்ன செய்யணும், நமக்கு தாராளமாக தெரிஞ்சிடும். இவ்வளோ விளக்க தேவையில்லை. அவங்களுடைய அந்த நிலைகளை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெளிவாக தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த அளவுக்கு தான் அந்த நிலைகள் இருக்குது. இது சம்பந்தமான விஷயங்களை தான் என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்ம ஆரம்ப கட்டமாக இதில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் பாடத்தை பார்க்கலாம், இபாரத்துகளை பார்த்து விளக்கத்தை புரிந்து கொள்ளலாம்.
அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. வாருங்கள் உள்ளே சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் மதனியத்துல் அஜமியத்து இந்த பிஅஸத்திர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படக்கூடிய நேரத்திலே அந்நிய கலாச்சாரம், அந்நிய கலாச்சாரத்தின் நிலை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி இங்க பார்க்க போறோம். அல் மதனியத்துனா என்னது? அதாவது அந்நிய கலாச்சார சொல்றது, கல்ச்சர்ஸ், அது மாதிரி நாகரிகம். அல் அஜமியத் என்பது அதாவது அந்நியர்கள், அந்நிய கலாச்சாரம், அந்நியத்தை குறிக்கிறது. இந்த பியாசத்தி ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாச யபாசு எழுந்தது பியசத் அனுப்பப்படும் நேரத்திலே இது ஷேഖி வலியில்லாஹி அத்தஹலவி, அதில் ஷேக் வலியுல்லா தஹலவி ரஹமத்துல்லாஹி உடைய கட்டுரையாக இருக்கிறது. இது ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா என்ற கிதாபிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கிறது. யஅலம் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல் அஜம ஒரு ரூம, நிச்சயமாக அஜமுகள், அஜமுகள் என்றால் பெர்சியன்ஸ், அதாவது பாரசீகர்களுக்கு சொல்றது. இன்னைக்கு பொதுவாக அஜமுங்கிறது யாருக்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அது வந்து பொதுவாக சொல்ற மாதிரி அது அரபி, அதாவது அரபி பேசாத, அரபியுடைய தாய்மொழி அல்லாத அனைவருக்கும் சொல்லப்படும். அவர் அரபி மொழியை ஃப்ளூவெண்டாக பேசினாலும் சரி அல்லது பேசாட்டாலும் சரி. அது பொதுவாக அஜமிங்கிறது இன்னைக்கு தற்காலத்தில் பயன்படுத்தப்படுறது. அரபிகள் அல்லாத அனைவருக்கும் அஜமின்னு சொல்லி பேர் சொல்லுவாங்க. பாரசீகர்களும் ரோமர்களும் அம்மா தவாரசுல் ஹிலாஃபத்த குரூனன் கசீரத்தன். தவாரச எத்தவாரசு முத்தவாரிசுன் குரூனன் கசீரத்தன். கர்ணுன் அப்படின்னா என்னது? நூற்றாண்டுக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் அதுக்கு நூற்றாண்டுன்னு அர்த்தம் இருக்கு. கர்ணன், குரூனுங்கிறது பல நூற்றாண்டுகள். கசீரத்துங்கிறது அதுக்கு சிஃபத்தாக, குரூனன் கசீரத்துங்கிறது அதுக்கு சிஃபத்து. அதாவது ஹிலாஃபத்துல ஆட்சி அதிகாரம், ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் தங்கள் வாரிசாக ஆக்கி கொண்ட பொழுது குரூனன் கசீர் அதிகமான நூற்றாண்டுகள். வஹாது ஃபி லத்தத்தி துனியா, துனியாவுடைய இன்பத்திலே அவர்கள் மூழ்கிய பொழுது, அதாவது வஹாது ஃபி லத்தத்தி துனியா, உலகத்து இன்பத்திலே, உலக இன்பத்திலே அவர்கள் மூழ்கிய பொழுது வ நசவ் அத்தாரல் ஆஹிரத்த, அதாவது மறுமையுடைய வீட்டை அவர்கள் மறந்த பொழுது வஸ்தஹ்வத அலைஹிமு ஷைத்தானு, ஷைத்தான் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்திய போதும். எப்போ பொதுவாகவே இயற்கையில இது அஜமிகள் அல்லது ரோமர்கள் இல்லை, பொதுவாக ஒரு மனிதன் என்ன செய்யறான், உலகத்துடைய இன்பத்துல மூழ்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாலும், அதே மாதிரி மறுமையுடைய அந்த சிந்தனை, மறுமையுடைய அந்த வீட்டை அவன் மறந்து வாழ ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னாலே அவன் மீது யாரு? ஷைத்தான் ஆகிறவன் ஆதிக்கம் செலுத்திடுவான். அதுதான் அங்க நடந்த விஷயம். அதுதான் இங்க என்ன செய்றாங்க, சொல்ல வராங்க, என்ன ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்தி விட்டான். அப்போ என்ன சொல்றாங்க, அப்போ எப்போ ஆதிக்கம் செலுத்திடுவானோ அதுக்கப்புறம் எனது முழுசா அதுலேயே என்ன செஞ்சிருவாங்க, மூழ்க ஆரம்பிச்சிருவாங்க. தஅம்மக யதஅம்மகு முத்தஅம்மிகுன் முத்தஅம்மகுன், என்ன அப்போ தஅம்முகுன், இந்த இடத்துல என்னது, அந்த உலகத்துடைய இன்பத்துல என்ன செய்யறான், முழுமையா மூழ்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப அதான் சொல்றாங்க, எப்போ இந்த விஷயங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருமோ அப்போ ஷைத்தானுடைய ஆதிக்கம் அவன் மீது அதிகமாயிரும். அதுக்கப்புறம் இன்னும் என்ன செய்வாங்க, முழுசா அதுல இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை கொண்டு தவறுங்கிறதே தெரியாத அளவுக்கு என்னது, பெருமை அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் மனிதனுடைய இயற்கை. அதனாலதான் என்னது, பொதுவாகவே மறுமையை நினைக்க சொல்லி சொல்றது. அதே மாதிரி என்னது, அதே மாதிரி உலகத்துடைய அந்த விஷயங்களை முழுமையா மூழ்கக்கூடாது என்று சொல்றதன் காரணம் இதுவாகத்தான் இருக்குது. தஅம்மகு ஃபி மராஃபிகில் மஈஷதி. அப்போ தஅம்மகு இதான் இந்த லம்மாவுடைய ஜவாபா இருக்கு. அப்போ தஅம்மகு அவர்கள் மூழ்கி விட்டார்கள். அல் மராஃபிக் என்பது சுகபோகங்கள், இன்பங்களுக்கு சொல்றது. மஈஷத்தி அதாவது வாழ்க்கையினுடைய அந்த இன்பங்களிலே, சுகபோகங்களிலே மூழ்கி விட்டார்கள். தபாஹு பிஹா, தபாஹா அதாவது பெருமை அடித்தார்கள், பிஹா அதை கொண்டு, இந்த மராஃபிக்கை கொண்டு, அந்த உலகத்தினுடைய இந்த அழிந்து போகக்கூடிய இன்பங்களை கொண்டு பெருமை அடிக்க ஆரம்பித்தார்கள். வரத அலைஹிம் ஹுகமா உல் ஆஃபாகி, இன்னும் அவர்கள் மீது வந்தது ஹுக்கமா, வந்தார்கள் யாரு? ஹக்கீமுக்கு பன்மை ஹுக்கமா, அதாவது ஞானிகள். அல் ஆஃபாக் உலகத்தினுடைய ஞானிகள் எல்லோரும் அவர்களின் பக்கம் வந்தார்கள்.
எஸ்தம்பித்தூன லஹும் தகாயிக்கல் மஆஷி. இஸ்தம்பத எஸ்தம்பித்து முஸ்தம்பித்துன் முஸ்தம்பத்துன் இஸ்திம்பாத்துன்னு சொல்லுவாங்க. தகாயிக்குங்கிறது தகீகத்துன், அதனுடைய பன்மை தகாயிக், அதாவது நுணுக்கங்கள் நுட்பங்கள் அதற்கு சொல்லப்படுது. يستنبطون لهم دقائق المعاش ومرافقه. அவர்களுக்காக வேண்டி, அந்த அஜமிகள் ரோமர்களுக்காக வேண்டி கண்டெடுத்தார்கள், ஆராய்ந்தார்கள். தகாயிக்கல் மஆஷி, வாழ்க்கையின் நுட்பங்கள். மஆஷினா மராஃபிகஹு, இன்னும் அவர்களுடைய அந்த அதனுடைய அந்த மஆஷினுடைய அந்த இன்னும் பயன்களை அவர்கள் ஆய்ந்தார்கள், ஆராய்ச்சி செய்தார்கள். ஃபமா ஜாலு யஅமலூன பிஹா, ஃபமா ஜாலு யஅமலூன், அவர்கள் அமல் செய்து கொண்டே இருந்தார்கள், அதாவது நீங்காமல் அமல் செய்தார்கள். பிஹா, அந்த விஷயங்களை கொண்டு, தக்காய்களை, அந்த விஷயங்களை கொண்டு என்ன செஞ்சாங்க, அமல் செய்து கொண்டே இருந்தார்கள். ஒயசீது பாதுஹும் அலா பாதின் ஒயத்தபாஹுன பிஹா. ஒயசீது, இன்னும் அதிகரித்தது, பாதும் அவர்களில் சிலர் அதிகமானார்கள், அலா பாதின் சிலர்கள் மீது, வைத்தபாஹுன பிஹா அந்த விஷயங்களை கொண்டு பெருமை அளித்தார்கள். அப்போ இவ்வாறு கிடைக்கும் போது என்ன செய்றாங்க, அவங்களுக்குள்ள அதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அதில் சிலரோட இது அதிகமான விஷயங்களை பெற்றுக்கொள்றாங்க. அப்போ குறைவாக உள்ளவங்க மீது அதிகமாக உள்ளவங்க என்ன செய்றாங்க, பெருமை அடிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ஹத்தா கீழ சொல்லப்படும் வரை, இன்னஹும் கானு யுஅய்யிரூன மன் கான யல்பசு மின் சனாதீதிஹிம் மின்தகத்தன். இன்னஹும் நிச்சயமாக அவர்கள், கானு யுஅய்யிரூன, யுஅய்யிரு ஐயர யுஅய்யிருன்னா என்ன, அதாவது அருவருப்பாக கருதுவார்கள். கபஹ உடைய அர்த்தம், கப்பஹ யுகப்பிஹு மாதிரி, அவர்கள் குறைவாக கருதுவார்கள், கேவலமாக கருதுவார்கள். மன்கான எல்பசு மின் சனாதீதிஹிம் மின் தகத்தன், யார் அணிந்திருக்கிறார்களோ, மின் சனாதீதிஹிம் அவர்களுடைய தலைவர்களிலிருந்து, அல்லது அவர்களுடைய சிப்பாகி, அதாவது அவர்களுடைய அந்த வீரர்களிலிருந்து, மின்தகத்தன் இடுப்பு பட்டையை, அவு தாஜன் அல்லது கிரீடத்தை, கீமத்துஹா அதனுடைய கீமத் அதனுடைய எடை, இதனுடைய வெயிட், இதனுடைய கீமத்துஹா அதனுடைய விலை, அந்த விலை ஏற்கனும் தூன மியத்தி அல்ஃபி திரஹமின், 1,00,000 திருகத்தை விட குறைவானதாக இருந்தால் அவர்களே கேவலமாக கருதுவார்கள். அவு லாயக்கூனு லஹு கஸ்ருன், அல்லது யாருக்கு ஆகியிருக்கவில்லையோ, லஹுங்கிறது மண்ணுக்கு போது, எவருக்கு ஆகியிருக்கவில்லையோ இந்த மண்ணுக்கு போது, கஸ்ருன் ஷாமிகுன், கஸ்ருன்னா கோட்டை சொல்றது, மாளிகை, ஷாமிகுன்னா பிரம்மாண்டமான மாளிகை யாருக்கு ஆகியிருக்கவில்லையோ, ஆப்சனு ஹம்மாமின், ஆப்சனு ஹம்மாமின் பசாத்தின், இன்னும் ஆப்சன்னா எது சொல்றதுன்னா, அதாவது தண்ணீர் வரக்கூடியது வந்து ஃபார்சி களிமா. பொதுவாக இதில் நம்ம பார்க்குற நிறைய ஃபார்சி களிமாக்கள், இந்த முக்தார சில இடங்களில் கொண்டு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடியும் சில களிமாக்கள் போச்சு. ஆனால் அதுக்கு அரபியுடைய அர்த்தம் வைப்போம். அதாவது இதுக்கு என்ன சொல்கிறதுன்னா, தண்ணி வந்து என்ன செய்யுது, அப்படி இந்த அப்படி நம்ம இதெல்லாம் பார்ப்போம், பெரிய பார்க், அதே மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல், அப்படி தண்ணி இப்படி இது மாதிரி வரும், ஃபவ்வாரா மாதிரி என்ன செய்கிறது, அப்படி முக்கோணம் மாதிரி தண்ணி அப்படின்னு செய்யும், வந்து மேலே இருந்து கீழே வந்து விழுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறது. நாஃபூர் அதுக்கு வந்து சொல்லுவாங்க, அதுக்கு தான் என்னது ஆப்ஷன் சொல்லுது. அப்படிப்பட்ட ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லி சொன்னான். ஹம்மாமுன், இன்னும் குளியல்ல இருக்க வேண்டும். சாத்தீனும் புஸ்தான், அதுக்கு பண்பு பசாத்தீன், தோட்டங்கள் யாருக்கு இல்லையோ அவர்களையும் கேவலமாக இழிவாக கருதுவார்கள். வலா யகூனு லஹு தவாபுன் பாரிஹத்துன், தாபத்துன் அப்படின்னா கால்நடை வாகனம் சொல்றது, தவாபுங்கிறது பன்மை. வலா யகூனு லஹு, இந்த லஹுங்கிறது மண், யாருக்கு எவருக்கு இல்லையோ, அதாவது அந்த சிந்தி அவர்களிருந்து, அதாவது அந்த அவர்களிலிருந்து யாருக்கு இல்லையோ, அதாவது சிப்பாய்கள் மற்றவங்கள்ட்ட இருந்து யாருக்கு இருக்கவில்லையோ, தவாபுன் ஃபாரிஹத்துன்னா உயர்தரமான வாகனங்கள், அழகு நிறைந்த உயர் ரகம் நிறைந்த வாகனங்கள். ஹில்மானுன் ஹிசானுன்னா அழகான அடிமைகள், ஹசன் பன்ம ஹிசான், குறைவாக கருதுகிறார்கள். வலா யகூனு லஹு தவஸ்ஸுன் ஃபில் மதாஇமி, தவஸ்ஸுன் அப்படின்னா தவஸ்ஸஅ யதவஸ்ஸஉ, அது தவஸ்ஸு,
ஃபில் மத்தாயிம், மத்தாயிம்னா மத்தாம், அதனுடைய பண்பு தான் மத்தாயிம், உணவுகள், உணவு வகைகள். வலா யக்குல் எவருக்கு ஆகியிருக்கவில்லையோ, இல்லாஹுங்கிறது மண்ணுக்கே போகலாம், எவருக்கு ஆகியிருக்கவில்லையோ தவஸ்ஸுன் விசாலம், அதாவது ஒரு பல்வேறு முக்தலிஃப் பல்வேறுபட்ட விசாலமான ஃபில் மத்தாயிம் உணவு, உணவு வகையிலே, மத்தாம் அதுக்கப்புறம் மத்தாயிம் உணவு வகையில விசாலம் எவருக்கு இல்லையோ. விசாலம்னா என்ன அர்த்தம்? எல்லா வகையான உணவுகளும் இருக்கணும். டிஷ், அதாவது மாறுபட்ட டிஷ்கள், மாறுபட்ட வகையான உணவுகள் இருக்கணும். அப்படிப்பட்ட தவசு விசாலம் இருக்கணும். தஜம்முலுன் ஃபில் மலாபிசி, தஜம்முலுன் தஜம்மல எத்தஜம்மலு ஜமீல், தஜம்முல்னு சொல்றோம்ல, தஜம்முல், அதாவது தஜம்மல தஜம்மலுங்கிறது. ஃபில் மலாபிஸ்ங்கிறது மல்பஸ், அல் மல்பஸ் பண்புதான் மலாபிஸ், ஆடை, ஆடை அணி, இந்த ஆடைகள் இதுக்கு சொல்றதா மலாபிஸ். இன்னும் ஆடைகளிலே எவருக்கு அழகு, தஜம்முல்னா அழகுக்கு சொல்றது, அழகு என்பது இருக்கவில்லையோ அவர்களையும் குறைவாக கருதுகிறார்கள். இதை பற்றி கூறுவது என்பது எத்தூலு நீண்டு கொண்டே இருக்கும், அவ்வளோ பெரிய விஷயம். அப்படிதான் ஒமா தராகு, நீ அதை எந்த ஒன்று நீ காண்கிறாயோ, இம்முழுக்கி பிலாதிக்க, உன்னுடைய ஊரினுடைய இந்த அரசர்கள்ட்ட இருந்து, மலிக்குனுக்கும் முழுக்கு, அது மாதிரி பிலாது. அப்போ யூகு நீக்க அன் ஹிகாயத்தியும், உன்னுடைய ஊரினுடைய அரசர்கள், ஊர்களுடைய அரசர்களிலிருந்து நீ எந்த ஒன்றை காண்கிறாயோ அதே உனக்கு யுகுனீக்க போதுமாகிவிடும். யுகுனீக்கனா அகனா யுகுனியிலிருந்து உனக்கு தேவையற்றதாக ஆக்கிவிடும். அந்த ஹிகாயத்தையும், அவர்களுடைய ஹிகாயத்தை விட்டும், அதாவது அவர்களை பற்றி சொல்லக்கூடிய சம்பவங்களை விட்டும், அவர்களை பற்றி அந்த சம்பவங்களை சொல்றதை விட்டும் உனக்கு தேவையற்றதாக ஆக்கிவிடும்னா, நீங்கள் அந்த அரசர்களை, உங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த அரசர்கள், அந்த பெரிய பெரிய ஆட்களை பார்த்தாலே அவருடைய நிலைகளை வச்சு நீ தெரிஞ்சு கொள்ளலாம். இப்படி தான் எனது விரும்புகிறாங்க, இப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் குறையாக கருதுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக அப்படி தான் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அதே நிலை தான் வச்சிருக்கிறாங்க. இதுல உங்களுடைய ஆடம்பரமான அரசர்களை பார்த்தாலே தெரியும். பொதுவாக அந்த காலத்துல திருகம்ங்கிறது இன்னைக்கு எடுத்துட்டா ஒரு திருகம்ங்கிறது ஏறத்தாழ 24 ரூபாய் வருதுன்னா, 1,00,000 திருகம்ங்கிறது 24 லட்சம் திருகம் ஆகும். அது 24 லட்சம் ரூபாய் ஒரு சாதாரண இதே. அந்த காலத்து கணக்குப்படி பார்த்தா என்ன செய்யும், பெரிய நிலப்போ. இன்னைக்கு சாதாரணமான முறையில் ஒரு நாட்டுடைய அரசர்களை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு எத்தனையோ அரசர்கள் பாருங்க, நம்ம படிக்கும்போதே தெரியும். இப்போ இந்த நாட்டு அரசர் முடி வெட்டுறதுக்கே இவர் செலவு பண்ணுறாரு. இப்போ நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டாலும் எனது ஆடைகளுக்கு ஒரு அரசர் அணியக்கூடிய அந்த வந்து அமைச்சராக இருக்கட்டும், அல்லது முதலமைச்சர், பிரதமர், இது போன்றவங்க எனது அணியக்கூடிய ஆடையினுடைய ருப்பீஸ் நமக்கு தெரியுது, எவ்வளோ விலைக்கு ஆடம்பரமாக அணிகிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய விஷயம் தான். அதுதான் சொல்கிறாங்க, உங்களுடைய ஊர்களில் பார்த்தாலே என்ன செய்யலாம், அதை தெரிந்து கொள்ளலாம். அந்த நிலையில தான் இருக்கக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கி கண்ணுக்கு முன்னாடி அரபு நாடுகளில் எடுத்துக்கொள்ளுங்கள், புருணை போன்ற நாடாக இருக்கட்டும், அதே மாதிரி கத்தர், எத்தனை நாடுகள் இப்போ தங்களை பாதுகாக்கிறதுக்குன்னு என்னது இன்னைக்கு எத்தனையோ லட்சம் கோடியில ஒரு ரோபோ மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாதுகாப்பு படை மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய செல்லக்கூடிய கார்கள், ஒரு காருக்கு 10 எத்தனையோ லட்சம், எத்தனையோ கார்கள் போதும், வண்டி விலைகள், அதே மாதிரி ஆடைகள், இப்படி பார்த்தோன்னு சொன்னால் நம்முடைய கண்கூட இன்னைக்கு பார்க்கறத வச்சு தெரிஞ்சு கொள்ளலாம் எந்த அளவுக்கு ஆடம்பரமா இருக்கிறாங்கிறது. அதனால என்னது, இதை பற்றி ரொம்ப விளக்க சொல்ல தேவையில்லை என்பதாக சொல்றாங்க. இவைகளெல்லாம் நமக்கு என்ன தெரிகிறது என்றால், அஜமிகள், நம் ரோமர்களுடைய வாழ்க்கையின் ஆரம்ப நிலை எப்படி இருந்தது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுவராக அனுப்பப்படக்கூடிய நேரத்திலே உலகத்துடைய நிலை, பொதுவாக அந்நியர்களுடைய, அஜமிகளுடைய நிலை எவ்வாறு இருந்தது, அவர்கள் எதை உயர்வாக கருதினார்கள், அவருடைய சிந்தனை, அவருடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி தெளிவாக பேசப்பட்டது. இன்னும் அதனுடைய தொடர் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களிலே நாம் காண இருக்கிறோம். இதுவரை பார்த்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்வோம். அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயங்களையும் விளங்கக்கூடிய பாக்கியத்தையும், அதில் அமல் செய்ய வேண்டிய விஷயங்களை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும், தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்களை விட்டு தவிரக்கூடிய தௌஃபீக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.